இதுதான் சாமி என்னுடைய விளக்கம். சாமி பொதுவான ஒரு கேள்வி சாமி. சொல்ல சாமி. மனித வாழ்க்கையை வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க சாமி. சரி. அந்த வெற்றி அடையறதுக்கான ஒரு செயல் வெற்றி அடையறதுக்காக எது அமைஞ்சா சிறப்பான வழியா இருக்கு சார்? வெற்றி எது வெற்றி? அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா? நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பூமிக்கு பிறந்தது ஒரு வெற்றி. பிறந்த உடனே எழுந்து நடந்தது ஒரு வெற்றி. நடந்த உடனே பள்ளிக்கு போனது ஒரு வெற்றி. பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனது ஒரு வெற்றி. கல்லூரியிலேருந்து ஒரு தொழிலுக்கு போனது வெற்றி. தொழிலை முடிச்சு ஒரு மனைவி மக்களை கட்டி பெற்றதும் வெற்றி. மரணம் அடைஞ்சதும் வெற்றி. அப்புறம் எது வெற்றி? இதுல இவ்வளவும் வெற்றி தான். எது வெற்றி? உன்னை விட நான் 100 ரூபாய் அதிகமா வச்சிருந்தா வெற்றியா? இல்ல. என்னை விட 500 ரூபாய் அவர் அதிகமா வச்சுக்கிறாரு, அப்ப வெற்றி பெற்றவர் அவர்ல தோல்வி அடைஞ்சவன் நான் இல்ல. வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரமானது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பயணத்துல வெற்றி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். வெற்றி அடையணுன்ற நோக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய பயணம் தொடரும். ஆனா முழுமையான வெற்றியாளனா நிற்கிறவன் இறைவன் ஒண்டி தான். மீதி பேரெல்லாம் வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணான், வெற்றியாவே இருக்கிறான். அதனால வெற்றி என்பது எது ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டது இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டது. அது ஒரு மனுஷன் நினைப்பான் ஒரு வீடு இருந்தா போதுங்க அது வெற்றி அடைஞ்சிடுவாங்க நானுன்னுவான். ஒரு வீடு கட்சிடும் அவனுக்கு. இன்னொருத்தன் நினைப்பான் நீ என்னையா ஒரு வீடு வச்சுக்கிறேன், நான் 4 வீடு கட்டணே அதைய வெற்றின்னுவான். அப்புறம் எது வெற்றி? ஆசைக்கு எல்லையற்று போவதா வெற்றி? ஆசை எல்லையோடு நிற்பதே வெற்றி. அவனுடைய வாழ்க்கையினுடைய அமைதி போல. போறேன்